ராஜா ராஜாதி ராஜனிந்தர் ராஜா. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், திஸ் இஸ் மீரா. இது ஜிடிவி நடத்தும் கச்சேரி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி நீங்கள் எல்லாரும் தொடர்ந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ இப்போ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இசைஞானி இளையராஜா ரவுண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கண்டஸ்டன்ஸ் பாட போகிறாங்க. இன்றைக்கி 2 ஜட்ஜஸ் இருக்காங்க. யாருன்னு பார்த்தோன்னா மிஸ்டர் செந்தில் சார் அண்ட் மிஸ்டர் சுசேராஜ் சார். ஸோ நிகழ்ச்சிக்கு போகலாம். ராஜா ராஜாதி ராஜனிந்தர் ராஜா. இந்த வாரம் இசைஞானி இளையராஜா ரவுண்டில் முதலாவதாக பாட வராங்க மோகன்குமார். 3ஆம் பிறை என்ற படத்துலேருந்து கண்ணே கலைமானே அப்படின்ற சாங் பாட போகிறாங்க. பாடலை பார்க்கலாம். ராஜா ராஜாதி ராஜனிந்தர் ராஜா. வணக்கம்ப்பா, பேர் என்னப்பா? மோகன்குமார். மோகன்குமார். என்ன பாட்டு இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க? 3ஆம் பிறையிலேருந்து கண்ணே கலைமணி. கண்ணே கலைமானே பாடுங்க பார்க்கலாம். கண்ணே கலைமானே கன்னிமயிலென் கண்டேன் உன்னை நானே. கண்ணே கலைமானே கன்னிமயிலென் கண்டேன் உன்னை நானே. அந்திப்பகல் உன்னை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். ஆரிராரோ ஓராரிரோ ராரிராரோ ஓராரிரோ. கண்ணே கலைமானே கன்னிமயிலென் கண்டேன் உன்னை நானே. ஊமை என்றால் ஒரு வகை அமைதி, ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி. நீயோ கிளிப்பேடு பண்பாடும் ஆனந்த குயில் பேடு. ஏனோ தெய்வம் சதி செய்தது, பேதை போல விதி செய்தது. கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உன்னை நானே. காதல் கொண்டேன் கனவினை வளர்த்தேன், கண்மணி உன்னை நான் கருத்தினில் நினைத்தேன். உனக்கே உயிரானேன் என்னாலும் என்னை நீ மறவாதே. நீ இல்லாமல் எது நிம்மதி, நீதான் என்றும் என் சந்நிதி. கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உன்னை நானே. அந்திப்பகல் உன்னை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். ஆரிராரோ ஓராரிரோ ராரிராரோ ஓராரிரோ ராரிராரோ ஓராரிரோ ராரிராரோ ஓராரிரோ. நீங்கள் பாடுறது நல்லா இருக்கு, ஆனால் அந்த தமிழில் உச்சரிப்புலாம் கொஞ்சம் கிளியராக இருக்கணும். புரியுதுங்களா? நீங்கள் பாடும்போது ஒரு சில வார்த்தைகள்லாம் சுருக்குறீங்க. கிளியராக அதில் பாடும்போது அந்த உச்சரிப்புலாம் கவனிக்கணும். பாடல் பாடுறது பெருசு இல்லை. ஒரு தமிழ் பாட்டு பாடும்போது அந்த பாட்டோட பாவங்கள் அந்த வார்த்தைகள் உச்சரிப்பில் தான் இருக்குது. ஓகேவா? அதை கொஞ்சம் கவனித்து பாடணும். மோகன்குமார், இந்த ஃபீல்டில் எடுக்கும்போது உங்கள் வாய்ஸில் அந்த நடுக்கம் எதுக்கு? பயந்துன்னே பாடுறீங்க. அது அது வரக்கூடாது ஸ்டேஜில். நம்ம இதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5வது மேடை 6வது மேடையாக வரீங்க இல்லையா? கண்டிப்பாக நீங்கள் அதை சரி பண்ணணும். ஏன்னா நல்லா பாடுறீங்க, நீங்கள் அந்த வாய்ஸ் நடுக்கிறதுனால உங்களுடைய ஃபீல் எல்லாமே குறையுது. நீங்கள் அந்த காதல் கொண்டேன் கனவினை வளர்த்தேன் அந்த இடம்லாம் போவே இல்லை. உனக்கே உயிரானேன் என்னாலும் என்னை நீ மறவாதே. அந்த ஃபீல் கொடுக்கணும். நல்லா பாடுறீங்க, இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ராஜா ராஜாதி ராஜனிந்தர் ராஜா.